நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ நல்லாவே புரிஞ்சிடுச்சுங்க. நம்ம அணு ஆகாஷோட காதலை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லைங்க, நான் உங்களை முதல்ல கோயிலில் தான் பார்த்தேன். அதே மாதிரி என் மனசில் இருக்கிற காதலை உங்ககிட்ட சொல்லும் பொழுது அது கோயிலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த கோயிலில் வச்சு நான் உண்மையை சொல்லுறேன். எனக்கும் உங்களை ரொம்பவுமே பிடிக்கும், உங்களை நானும் காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆகாஷுக்கிட்ட அணு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அணு சொன்ன உடனே நம்ம ஆகாஷுக்கு சந்தோஷத்தை பொறுத்துக்கவே முடியல. கோயில்லையே கத்தி அணு என்கிட்ட காதலை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கத்தி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வர்ற நம்ம அபியும் ராகவும் இவங்க 2 பேரும் காதலை சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த விஷயம் எதுவுமே பார்த்திங்கன்னா அணு வீட்லேயும் அபி வீட்லேயும் தெரியவே தெரியாது. அதே டைமில் நம்ம ஆகாஷ் சந்தோஷத்தில் வீட்டில் போயிட்டு துள்ளி குதிக்கிறாப்புல. போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே நம்ம முரளி, அதே மாதிரி அபியோட அக்கா இவங்கக்கிட்டலாம் சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. என்ன இன்றைக்கி இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம ராகவ் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஆகாஷோட காதல் விஷயத்தை வீட்டில் பேசி சம்மதம் வாங்க போகிறாரு. அது சாதாரணமாக வாங்க மாட்டாங்க, சாதாரணமாக சம்மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் நம்ம ராகவ் பார்த்திங்கன்னா என்னோட சொத்தில் பாதியை நான் ஆகாஷுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஆகாஷோட அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போகிறாங்க. இது முரளிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள்.